ஏண்டா உனக்கே தெரியும் நான் ஒரு அனாதைன்னு. எனக்கு நிறைய சொந்தக்காரங்க இருக்காங்கன்னு போய் சொல்லிருக்கேன். டேய் 1000 பொய்யை சொல்லி ஒரு கல்யாணத்தை முடிக்கணும்னு சொல்றாங்க. நாம என்ன ஒரே ஒரு பொய்யத்தானே சொல்லியிருக்கோம். நீ ஏன்டா அனாதைன்னு ஃபீல் பண்ற? நம்ம ஆபீஸ்ல இருக்க எல்லாருமே உனக்கு சொந்தக்காரங்க தான். மேனேஜர் ரகுமான் இருக்காரு, அவரை மாமான்னு சொல்ற. நம்ம சக்கரவர்த்தி இருக்கார்ல, அவர் என்னன்னு சொல்ற? பெரியப்பான்னு சொல்ற. இப்படி நம்ம ஆபீஸ் சாப்பிடு சாப்பிடு. போதும் போதும். போதுமா? எவ்வளவு பெரிய நல்ல விஷயத்தை சொல்லியிருக்க. குறைஞ்சது 10 அல்வாவாவது சாப்பிடணும். நானா இருந்தா ஒரே வாயிலே 3 அல்வா தின்னுது. வாயா அது அலிபாபா குகை மாதிரி 40 குதிரை போகும்போது இருக்கு. இந்த கல்யாணத்துக்கு சமையல் ரூமி சாட்டி நானு முந்திரி பருப்பு கடலை பருப்பு தோரம் பருப்பு திருடு போகாம பாத்துட்டேன். பருப்பை தவிர மத்ததெல்லாம் திருடு போனா விட்டுருவியா? ஆமென். வரதுக்கு ஒரு பொண்ணை பிடிச்சி கல்யாணம் நடக்க போகுதுன்னா சாதாரண விஷயமா? ஒரு விழாவே கொண்டாடணும். பொண்ணுக்கு அலங்கார சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாம் நான் தான் பாத்துக்குவேன். నేను ఏమి చెయ్యటం? அம்மியும் குழவையும் எடுத்து இடி. அப்பளத்துக்கு மாவு இடின்னு. சரி, நீர் ஏమి செய்ய போறீங்க? முதல் இரவுக்கே நான் தான் ஏற்பாடு பண்ண போறேன். அதெல்லாம் சரி. நீங்க நினைக்கிற மாதிரி இந்த கல்யாணம் அவ்வளவு சுலபமா நடக்காது. ஏன்? இந்த கல்யாணத்துல ஒரு சிக்கல் இருக்கு. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் சிக்கல் வரும். கல்யாணத்துக்கு முன்னாலே வா. அப்படி என்ன சிக்கல்? இது விக்கல். அவர் சொல்றது சிக்கல். அதாவது நாமெல்லாம் மனசு வச்சாதான் வரதராஜனோட கல்யாணமே நடக்கும். என்ன புதிர் போடுற? பொண்ணோட அப்பா ஒரு கண்டிஷன் போட்டிருக்காரு. அதாவது என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போற பையனோட குடும்பம் பெரிய குடும்பமா இருக்கணும். பையனுக்கு தாத்தா பாட்டி மாமா அத்தை அண்ணன் தங்கச்சி அக்கா இப்படி நிறைய சொந்தக்காரங்க இருக்கணுமா. அப்படிப்பட்ட இடத்துல தான் என் பொண்ணை கொடுப்பேன்னு சொல்லிட்டார். நானும் அனாதை. டேய் ஏன்டா வருத்தப்படுற? இந்த கல்யாணம் நடக்கும்டா. இந்த பாருங்க, உங்களை எல்லாம் மனசுல வச்சுதான் பொண்ணோட அப்பா கிட்ட வரதராஜனுக்கு பெரிய குடும்பம் இருக்கு, அவனுக்கு நிறைய சொந்தக்காரங்க இருக்கான்னு பொய் சொல்லிட்டேன். அவர் என்னடானா என் பொண்ணோட புறப்பட்டு நான் வருவேன், வரதராஜன் குடும்பத்தோட 15 நாள் பழகுவேன், அப்புறம் தான் கல்யாணம் சொல்லிட்டாரு. சோ நீங்க எல்லாம் மனசு வச்சாத்தா வரதராஜன் கல்யாணம் நடக்கும். மூர்த்தி, நீ என்ன சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியல. சாதாரணமா ஆபீஸ் வேலை உங்களுக்கு புரியாது, இதுல நீங்க எல்லாம் வேற மேனேஜர், ஒரு சின்ன விஷயத்தை கூட உங்களால புரிஞ்சுக்க முடியாது. மூர்த்தி, எனக்கு ஒண்ணும் புரியல, கொஞ்சம் விவரமா சொல்லேன். நாமெல்லாம் 15 நாளைக்கு ஒரு இடத்துல தங்கி ஒரு குடும்பமா நடிச்சு பொண்ணோட அப்பாவை ஏமாத்தி இந்த கல்யாணத்தை நடத்தணும். இந்த விஷயம் பொண்ணோட அப்பா தெரிஞ்சிடுச்சுன்னா ஒம்பாயிடும்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறான். கல்யாணம் ஆகிற வரைக்கும் தான். பொண்ணோட கழுத்துல தாலி ஏறிடுச்சுன்னா அவங்க அப்பாவால ஒண்ணுமே செய்ய முடியாது. ஏன்னா அவர் பொண்ணோட வாழ்க்கையாச்சே, போன போதுன்னு விட்டுட்டு போயிருவாரு. அதனால நாம எல்லாரும்
ஒரு 15 நாளைக்கு வரதராஜனுக்கு சொந்தக்காரனா நடிச்சு இந்த கல்யாணத்தை நடத்துறோம். லலிதா, நீ என்னம்மா சொல்ற? வரதண்ணா, நான் கண்டிப்பா வரேன். இந்த ஹாஸ்டல்ல சுதந்திரமாவே இருக்க முடியறதில்ல. இந்த சாக்கு வச்சாவது ரமேஷ் அடிக்கடி பார்க்கலாம். என்ன பெரியப்பா வந்துடுவீங்கல்ல? யாரு வந்தாலும் வரலனாலும் நான் வர்றேன். மீர் ஒஸ்தாரா? ஒஸ்தானா? அல்ல ஒஸ்தார். வருது. உனக்கு கல்யாணம்னா என்னை விட சந்தோஷப்படுறவங்க வேற யாருமே இருக்க முடியாது. ஆனா என் நிலைமை கொஞ்சம் யோசிச்சு பாரு. நானும் ஒரு இளம் விதவை, வீட்லயும் வயசான அம்மா. அவங்கள தனியா விட்டுட்டு 15 நாள் நான் வந்து இருக்கணும்னா அது ரொம்ப கஷ்டம். வருது, ப்ளீஸ் என்ன தப்பா நினைக்காத. வருது, தப்பா எடுத்துக்காத. எப்ப போனா வரல அப்படின்ட்டாலோ நானும் வரல. வருது, கவலையே படாத. இவங்க போனா என்ன, நாங்க இல்லையா? கல்யாணத்தை ஜாம் ஜாம்னு நடத்தி வச்சிடறோம். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. குடும்பத்துல மொத்தம் 16 பேர் இருக்காங்க. நீ போய் சொல்லிருக்கான். இவங்க எல்லாம் வராதனால உன் கல்யாணம் நின்னு போயிடாது. எல்லாரும் உன் மேல எவ்வளவு பிரிய வச்சிருக்காங்க தெரியுமா? அப்படிதான் சொல்லுவாங்க. எல்லாரும் வருவாங்க, நிச்சயமா உன் கல்யாணம் நடக்கும். வா தம்பி, நல்ல செய்தி கேள்விப்பட்டேன். புவனா எல்லா விஷயத்தையும் சொன்னா. உட்காருங்க. எப்ப தம்பி கல்யாணம்? போனாவை அக்காவை நடிக்க நீங்க அனுப்பி வச்சாதான் என் கல்யாணம் நடக்கும். புவனா தான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறா. அவ உதவியா உனக்கு கல்யாணம் நடக்குதுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷப்பா. புவனாவை தாராளமா அழைச்சிட்டு போ. அம்மா, உங்களை தனியா விட்டு நான் எப்படிமா? நானே உன்னை தனியா விட்டுட்டு போறதுன்னு முடிவு பண்ணிட்டேம்மா. ஆமாம்மா, பக்கத்து வீட்டு விசாலாட்சி கூட காசி ராமேஸ்வரம் போறேம்மா. வர்றதுக்கு 20 நாள் ஆகும். உட்கார்ந்த இடத்துல ஒவ்வொரு தெய்வத்துக்கிட்டையும் வேண்டி பார்த்தேன். அவங்க காதலே விழல. அதனால இப்ப ஒவ்வொரு தெய்வத்துக்கிட்டையும் நேர்ல போய் வேண்டிக்கலான்னு போறேம்மா. நீங்க கவலையே படாதீங்க. நீங்க ஊருக்கு போயிட்டு வரதுக்குள்ள போனா மனசு மாறிடுவா. அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது என் பொறுப்பு. வருது, பாத்தியாடா? வரமாட்டேன் சொன்னாங்களா, வர ஆரம்பிச்சிட்டாங்க. மேனேஜர் இந்த ஃபைல உன்னை பார்க்க சொன்னாரு. ராமு, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? என் சொந்தக்காரிய நடிக்க போனா சம்மதிச்சுட்டா. புவனா சம்மதிச்சிட்டாளா? வருது, நானும் வரேன்டா. டேய் மூர்த்தி, நான் நல்லா நடிப்பேன்டா. நானும் வரேன்டா. டேய் டேய், நீ கண்டிப்பா வருவேன்னு எங்களுக்கு தெரியும். உனக்கு என்ன வேஷம்ன்றதையே தீர்மானிச்சிட்டோம். அப்படியா? தேங்க்யூடா, தேங்க்யூ ரமேஷ்டா. ஓகேயா? வருது, எல்லா மேட்டரும் ஓகே ஆயிருச்சு. இனிமே நாம தங்கறதுக்கு வீடு பிடிக்கணும். பணம் எவ்வளவு வச்சிருக்க? இதுல ஒரு செங்கல் கூட வாங்க முடியாதா? பேங்க்ல எவ்வளவு வச்சிருக்க? 25,000 ரூபாய் இருக்கு. முதல்ல அதை எடுத்து என்கிட்ட கொடு. விளையாடுறியா? அது என் கல்யாண செலவு வச்சிருக்கேன். ஏன்டா, நாடகத்தை ஒழுங்கா நடத்தினா தானே கல்யாணம் நடத்த முடியும். செக் புக் எடு, கையெழுத்து போட்டு கொடுறா. நான் போய் பணத்தை எடுத்துக்கிட்டு இங்க வர்றேன். முதல் வேலையா நாம 2 பேரும் வீடு பார்க்க போறோம். ஓகே? ஓகே. இது வீடு, இது ஓனர். 3000 ரூபாய் வாடகை, 3 மாசம் அட்வான்ஸ். ஐயோ, 3000 ரூபாவா? ரொம்ப அதிகம் சார். எங்களுக்கு வீடு 15 நாளைக்கு தான் தேவை. கொஞ்சம் குறைச்சி சொல்லுங்க. 15 நாளைக்கு வீடா? இது என்ன லாஜா? இல்ல போ போ. யோ, கஞ்ச பிஸ்னாரி, இவங்களை விட்டா இந்த வீட்டுக்கு எந்த மடியும் வர மாட்டாங்கய்யா. சரிங்க, 15 நாளைக்கு வீட்டை எடுத்துங்க. ஆனா 1 மாசம் வாடகை கொடுத்துடணும். ஏங்க, ஒரு நல்ல காரியத்துக்காக வீடு எடுக்கிறோம். இது ராசியான வீடா? இதுக்கு முன்னாடி குடியிருந்தவங்க வசதியா வாழ்ந்தாங்களா? என்னங்க இப்படி கேட்டீங்க? இதுக்கு முன்னாடி இந்த வீட்டுல குடியிருந்தவங்க பெரிய தொழிலதிபதி, அமோகமா தொழில் இருந்த வீடுங்க இது. ஆந்திரா இருக்கு, கேரளா இருக்கு, மைசூர் இருக்கு. உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை கூட்டிட்டு போங்கப்பா. அப்படி ஒரு சுபிட்சமான வீடு இது. கேக்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வீடு ஒதுக்குப்புறமா இருக்கேன். திருட்டு பயம் ஒண்ணும் இல்லையே. திருட்டு பயமா? பயப்படவே பயப்படாதீங்க. 24 மணி நேரமும் போலீஸ் இங்கதான் சுத்திக்கிட்டு இருக்கோம். உன் வயசு என்ன? 53ங்க. 53? இந்த வயசுல உனக்கு இது தேவைதானா? நான் தலைவிங்க. அப்படி ஒரு பாதுகாப்பான வீடு இது. வீடனா இப்படித்தான் இருக்கணும். பிடிங்க அட்வான்ஸ். என் கல்யாணத்துக்காக நீங்க எல்லாம் என் சொந்தக்காரங்களா நடிக்க ஒத்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி எல்லாம் அப்புறம் சொல்லிக்கலாம்ப்பா. முதல்ல கல்யாணத்தை முடி. ஏண்டா மூர்த்தி, பரமசிவம் புள்ள பெரிய குடும்பமா இருக்கணும்னு சொல்லிருக்காரு. நீ என்னன்னா 10 பேர் தான் போட்டிருக்க, போதுமா? டேய், நீ ஏன்டா வருத்தப்படுற? தாத்தா, பாட்டி, அப்பா, அம்மா, அத்தை. அத்தைக்கு ஒரு பொண்ணு. ஓகே. 11. மாமா, மாமாவுக்கு ஒரு பையன் 12. அண்ணன், அண்ணனுக்கு ஒரு அண்ணி 13. குழந்தைங்க 2 15. தம்பி, தம்பி கூட இன்னொரு தம்பி. சோ மொத்தம் 16. வரதராஜா, ஆக உனக்கு சொந்தம் 16. அக்கௌண்டன்ட் சக்கரவர்த்தி சார், நீங்க இன்னும் கல்யாணம் பண்ணிக்காம இருக்கிறீங்க?
உன்ன மாதிரி பொண்டாட்டிக்கிட்ட அப்பள கட்டையால அடிவாங்க நான் தயாரா இல்ல. நமக்கு மலையாள படமே போதும். வரதே, அக்கௌண்ட் சக்கரவர்த்தி எப்படி வெடுக்கு வெடுக்குன்னு பேசுறாரு பாத்தியா? உங்க அப்பாவா நடிக்க போறவரு பரமசிவம் பிள்ளை பயங்கரமா சமாளிக்கணும். அதுக்கு இவர் தான் லாயக்கு. அதனால உங்க அப்பாவா நடிக்க போறது அக்கௌண்ட் சக்கரவர்த்தி. அப்பாவா? என் இளமை என்ன, வாலிபம் என்ன? இது வரைக்கும் கல்யாணமே ஆகாம பிரம்மச்சாரியா இருந்துகிட்டு இருக்கேன். என்ன போய் அப்பாவா நடிக்க சொல்றீங்களே? என்ன சார் இது, ஆரம்பத்துல அடம் பிடிக்கிறீங்களா? ஆபீஸ்ல நான் உங்களை பெரியப்பான்னு தானே கூப்பிடுறேன். ரெண்டாவது, அப்பா வேஷ போடுறதுக்கு ஒரு பொறுப்பான திறமைசாலியான ஆள் வேணும். ஆபீஸ்ல பொறுப்பான ஆளனா உங்களை விட்ட வேற யாரு இல்லப்பா. சரி, நல்லதுக்கு வேஷம் போடுறதுல தப்பே இல்ல. உனக்காக அப்பாவா நடிக்கிறேன். அப்பா ஓகேடா, அம்மாவா நடிக்க போறது யாரு? வரது அருமையான வாய்ப்பு. பேபிய அம்மாவா நடிக்க சொல்லு. அவ என் ஆபீஸ்ல விரட்டுறதுக்கு வீட்டுல நான் அவளை வாட்டுன்னு வாட்டிடுறேன். பேபிமா மீரே நான் அம்மா. சரி கொடுக்கு. ஓகே கொடுக்கு. ஓகே என்ன எதுவா இருந்தா என்ன, உனக்குன்னா அப்பா. அப்பாவுக்கு சக்கரவர்த்தி ஓகே, அம்மாவுக்கு பேபி அம்மா ஓகே, அத்தையா நடிக்கிறதுக்கு லில்லி அம்மா ஒத்துக்கிட்டாங்க. ஏண்டா மாமா? ரகு மாமா. ஓகேடா. அண்ணன் ஜாகு அண்ணன், அவ சொந்த பொண்டாட்டி அண்ணி, 2 குழந்தைங்க. சரி, அக்கா புவனா. தம்பி யாரா? இதோ கோபால சங்கர் குட்டி. தங்கச்சிக்கு லலிதா வரேன்னு சொல்லிட்டா. அத்தைக்கு பொண்ணு அஞ்சல. மாமாக்கு பையன் ராமு. எனக்கு வேஷம். ஏய், எனக்கு ஒரு வேஷம் கொடுங்கப்பா. இவன் என்ன பண்றது? ஏண்டா இருக்கவே இருக்கு தாத்தா வேஷம், அதை கொடுத்துருவான். தாத்தா தாத்தா வேஷம்லாம் நான் போட முடியாது. நீதான வெயிட்டான கேரக்டர் கிட்ட தோப்பா வச்சு மீசை வச்சு எங்க ஒரு ராஜால சிவாஜி சார் மாதிரி நடிக்கலாம். யோசிச்சு பாரு, டக்கரா இருக்கும். என் குருநாதர் மாதிரி நடிக்கணுமா? பேராட்டிகளா நல்லா இருக்குப்பா. ஏண்டா தாத்தாவை நடிக்க முனுசாமி ஒத்துக்கிட்டாச்சு, பாட்டியா நடிக்க போறது யாரு? நம்ம ஆபீஸ்ல அந்த வயசுல யாருமே இல்லையாடா? என்ன வருது கண்ணே? என்னப்பா எல்லாரும் வட்டமா குத்தி இருக்கிறீங்க? என்ன சங்கதி, என்ன சமாச்சாரம்? மேனேஜர் நீ வேற குத்தி இருக்கிற. என்ன அது பழக? ஐயா இது வரைக்கும் படிச்சது இல்லையா? இப்பதான் படிக்கிறீங்களா நீங்க? பாட்டி என்ன பாரு, என்ன பாட்டி கிட்ட திடீர்னு? ஆமா பாட்டி, இவங்க எல்லாம் என் கல்யாணத்துக்காக என் சொந்தக்காரங்க நடிக்கிறாங்க. நீங்களும் என் பாட்டியா நடிக்கணும் பாட்டி. உனக்கு கண்ணாலமா கங்காரலை சென்று இந்த பாரு, உனக்கு கண்ணாலன்னா பாட்டி என்ன கொள்ளு பாட்டி அவனாலும் வேஷம் கட்டுறேன், கவலை விடுனே. இந்த பாருப்பா, வரதுக்கு நாம எல்லாரும் சொந்தக்காரங்களா நடிக்கிறத பத்தி ரொம்ப சந்தோஷம். ஆனா ஒரு கண்டிஷன், யாரும் ஆபீஸுக்கு லீவ் போடக்கூடாது. ஆமா,